ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் நல்ல மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு புதிய ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறத நினச்சி மிச்சம் சந்தோஷப்படுறேன். நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் பீஃப் போன் சூப் கொண்டு செய்கிற மாதிரி தான் காட்ட போகிறேன். எங்களுக்கு சூப்பை செஞ்சு கொள்றதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு வாங்க பார்ப்பேன். நச்சரத்தூள் எடுத்துக்கிறேன், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், பால், கறி பவுடர், பார்லி, லீக்ஸ், கோவா, கிழங்கு, போஞ்சிக்காய், கேரட், தக்காளி, வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இறைச்சி முள், இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். நான் இன்றைக்கி எங்களுக்கு இந்த சூப்பை செஞ்சு கொள்கிறதுக்கு தேவையான அளவு சட்டி ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சூப் செய்ய போகிறன்றதை பொறுத்து அதுக்கு தேவையான அளவு சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூடியாக செய்கிறதுண்டா பெரிய சட்டி ஒன்றும், கொஞ்சம் குறையாக செய்கிறேன்டா சின்ன சட்டி ஒன்றும் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. சட்டி நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கு நான் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல அதுக்கு சின்னதாக மெலிசாக கட் பண்ணிக்கொண்டு வெங்காயம் ஒரு காயம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு 2 நிமிஷம் சோட்டை பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் கொஞ்சம் சோட்டையாகிக்கொண்டு வரப்போக்கல அதில் கருவேப்பிலை கொஞ்சத்தையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ரம்பு 2 துண்ணும் போட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் நல்லா சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சரும் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 2 நிமிஷம் சோட்டை பண்ணிக்கொள்ள போகிறேன். ஜிஞ்சர் கார்லிக்கு பச்சை வாசம் போகும் வரைக்கும். ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் சோட்டையாகி கொண்டு வரப்போக்கல இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கொண்டு தக்காளி 2 காயையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் மாட்டு இறைச்சிட முள் எடுத்துக்கிறேன். ப்ரெஸ் முள், இது உங்களுக்கு ப்ரெஸ் முள் சரி வால் சரி எது சரி எடுக்கலும். நான் இப்படி இறைச்சோட முள் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள்ட இந்த இறைச்சி முள் 1 கிலோவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி இறைச்சி முள் மரபான் எல்லாத்தையும் போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் இன்றைக்கி இந்த சூப்பை சும்மா சட்டியில் செய்கிற மாதிரி தான் காட்டுறேன். ப்ரெஷர் குக்கரில் செய்கிற மாதிரி காட்டல. என்னடா சில பேர் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் சும்மா செய்கிறவங்களுக்கும் இதை பார்த்து செஞ்சு கொள்ள வேண்டிய மாதிரிக்கு தான் நான் இன்றைக்கி காட்டினேன். ப்ரெஷர் குக்கரில் செஞ்சால் எங்களுக்கு இந்த சூப்பை கொஞ்சம் குயிக்காக செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலும். அப்படி இல்லாட்டி சட்டியில் செஞ்சாலும் ஒரு 2 ஹவருக்குள்ளே எங்களுக்கு இந்த சூப்பை செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலுமாகும். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ண பயப்படுறவங்களுக்கும் இந்த மெத்தடில் ஈஸியாக செஞ்சு கொள்கிறதுக்கு இயலுமாகும். இதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கூடிய மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நச்சரம் தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். 2 டீஸ்பூன் மசாலா தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 2 காய் கேரட் எடுத்து இதை இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி சின்னதாக கட் பண்ணினா சூப்பில் போட்டால் எங்களுக்கு இது வெந்து வரப்போக்கல தின்றதுக்கு நல்ல இதாக இருக்கும். சில ஆட்கள் இது பெருசாக கட் பண்ணுவாங்க. அப்போ மிச்சம் புளியால் எல்லாம் தின்ன விருப்பப்படாது. நாங்கள் எப்படி கட் பண்ணி கொண்டால் எங்களுக்கு இது வெந்து வரப்போக்கல நல்ல கணக்காக இருக்கேன். அதனால தான் நான் இந்த கேரட் எல்லாம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மிச்சம் சின்னதாகவும் இல்லை மிச்சம் பெருசாகவும் இல்லாமல் கணக்கான சைஸில் கட் பண்ணிக்கொள்ளணும். அதோட போஞ்சிக்காய் கொஞ்சமும் எடுத்து அதையும் ஒரு கணக்குக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி கட் பண்ணிக்கொண்ட கேரட்டையும் போஞ்சிக்காவையும் நான் இதிலே போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே கிழங்கு 3 காய் எடுத்து கேரட்டை விட கொஞ்சம் பெருசாக வெட்டி அதையும் இதிலே போட்டுக்கொள்ளணும். கோவா ஒரு துண்டு எடுத்து அதையும் இப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு உங்களுக்கு இந்த மரக்கறித்தான் போடணுமென்று இல்லை. இது நார்மலாக கடையில் கேட்டாவே சுப்புக்கு மரக்கறி தாங்கண்டு அவங்க தருவாங்க.
அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான மரக்கறி கொஞ்சம் போட்டு இதை செஞ்சு கொள்ளையிலும். சில நாட்கள் இந்த சூப் செய்ய போக்கல இதுக்கு நோக்கல் எல்லாம் போடுவாங்க. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் அப்படி போட்டு கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிட்டும் சூப்பை செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்னன்னு பார்லி கொட்டை கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன். சில ஆட்கள் இந்த பார்லி தின்ன விருப்பம் இல்லை. அப்படி விருப்பம் இல்லாதவங்க இதை போடாமையும் செஞ்சு கொள்ளையிலும். ஆனால் இந்த பார்லி எல்லாம் போட்டு செஞ்சால் தான் சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏனென்றால் இந்த பார்லி உடம்புக்கும் நல்ல குளுமையான ஒரு சாமனம் உண்டு. நாங்கள் இந்த சூப்புக்கு வெஜிடபிள் இந்த பார்லி இதெல்லாம் போடுறதுனால இது சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு சூப் உண்டு. இது நீங்களும் கட்டாயம் இந்த சூப்பை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டான ஒரு சூப் உண்டு. எல்லாத்தையும் போட்டுட்டு எங்களுக்கு சூப் செஞ்சு கொள்றதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். தண்ணியை ஊற்றி இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு டேஸ்ட்டை பொறுத்து உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 1 hour குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்கள்கிட்ட இறைச்சியும் வெந்து எங்கள் சூப்பும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரத்துக்கு சட்டியை மூடி 1 hour குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். 1 hourக்கு பிறகு பார்ப்போம் எங்களோட சூப் எப்படி இருக்குதுண்டு. 20-25 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து சூப்பை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். சூப் செய்ய போக்கல 1 hourக்கு நாங்கள் குக் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த 1 hourக்குள்ளே கொஞ்சம் சூப் சட்டியை திறந்து இதை போய் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்புக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பையும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் நான் சட்டியை மூடி இன்னொரு 1/2 hour குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 45 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து பார்ப்போம் எங்களோட சூப் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதைக்கும் சூப் நல்லா கொதிச்சு கொண்டு வருவது. சூப் இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கல இதுக்கே லீக்ஸ் 2 எடுத்து அதை இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்ளுறேன். லீக்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 1/2 cup தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். தேங்காய் பால் எடுக்க போக்கல மிச்சம் திக்காகவும் இல்லாமல் மிச்சம் தண்ணியாகவும் இல்லாமல் கணக்கான அளவுக்கு தேங்காய் பால் செஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலை ஊற்றி இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் சூப் மிச்சமாக செய்கிறதா இருந்தால் தேங்காய் பால் கொஞ்சம் கூடையாக ஊற்றிக்கோங்க. தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சூப் நல்லா கொதித்து வரும் வரைக்கும் ஒரு 15-20 நிமிஷம் வச்சு இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது ஈஸியாக செஞ்சுக்கொள்ள வேண்டிய நல்லா டேஸ்ட்டான சூப் உண்டு. இது கொஞ்சம் டைம் போடுற எங்களோட கறியை வேக வச்சு எங்களோட சூப் கொஞ்சம் கொதிச்சு வரத்துக்கு தான். மற்றபடி இது நல்லா டேஸ்ட்டான சூப் உண்டு. சூப் கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரப்போக்கல இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட கறி மரக்கறியெல்லாம் நல்லா வெந்து இப்போ எங்களோட சூப் ரெடியாக விட்டுது. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நான் இதை பவுல் ஒன்றில் ஊற்றிக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்ச பீஃப் போன் சூப். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்ச முஸ்லீம் ஆட்கள் வீட்டில் இது நாலடி சீர் சாப்பாடுக்கு செய்வாங்க. சில ஆட்கள் சுட சுட ரோஸ்பானோட தின்றதுக்கு விருப்பப்படுவாங்க. சில ஆட்கள் இது சும்மா குடிக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. இது எந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு இந்த சூப்பை செஞ்சு கொள்றதுக்கு 2 hour டைம் போச்சு. ஏனென்றால் நாங்கள் இது ப்ரெஷர் குக்கரில் போட்டு செய்யலை, நான் சும்மா சட்டியில் செஞ்சு காட்டினதுனால. உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரில் செய்யணுமெண்டா இதே மெத்தடில் உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரில் அரைச்ச வேக வச்சு செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். உங்களுக்கும் எங்களோட இந்த மாட்டு இறைச்சி முள்ளு சூப் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.